ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ரவுண்ட் வந்து கரெக்டாக வரைஞ்சு அதை வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோவில் ஸ்லீவ் வந்து வரைஞ்சிட்டு ஜாயிண்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒருவேளை ஜாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கற்றுக்கங்க. நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அளவுகளை எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். அதை வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து எப்படி வரைஞ்சி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக கிளாத்தை வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். மடிப்பு பகுதி நம்ம சைடு இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கைக்கு வந்து எம்மிங் கொடுப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். எம்மிங் கொடுக்கறது வந்து பொதுவான ஒரு அளவு தான், மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவோட வித்து வந்து எடுத்துருப்போம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 இன்ச் வந்திருக்கு. அந்த 8 இன்ச்சை கையோட சென்டர் பாயிண்டில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கையோட அகலம் வந்து மார்க் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம ஜாயிண்ட்டு தான் கொடுக்கணும். இது வந்து உங்களோட அளவில் எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு, கோட்டுக்கு மேலே கையோட லூஸ் வந்து 7 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்லீவோட உயரம் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவோட லென்த்து வந்து எடுத்துக்கலாம். கை உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு. இதில் நீங்கள் தையலுக்காக 6 இன்ச்சு சேர்க்கணும். 6 இன்ச்சு வந்து நம்ம இந்த கோட்டுக்கு மேலே உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கையோட அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல நேராக கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இன்சைடு ஸ்லீவோட அளவு வந்து எடுத்துக்கலாம். உள்கை வந்து நீங்கள் அளவு எடுத்துருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து தையலுக்கு வந்து 6 இன்ச்சு சேர்க்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்கை வந்து 3 இன்ச்சு வந்திருந்தது. அதுலேருந்து தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்தோம்னா 3.5 இன்ச்சு வந்து இந்த கோட்டுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கையோட ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆம்கோலோட ரவுண்டு வந்து வந்துடும். அதை வந்து நீங்கள் தச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆம்கோல் ப்ராப்ளம் வந்து சுத்தமாகவே வராது. நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி தச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து கையோட அந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டோம் இல்லையா, இப்போ நம்மளுக்கு வந்து கிளாத்து பத்தலை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளாத்து பத்தலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கையை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிளாத்தை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஜாயிண்ட் கொடுக்கறதுக்காக நமக்கு கிளாத் வந்து தேவைப்படுது. இது வந்து ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் நம்மளுக்கு மிச்சமாகக்கூடிய கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். 4 கிளாத் இருக்க மாதிரி நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட அடிப்பக்கம் வச்சு அவுட்லைனாக வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.